PKN செய்திகளுக்காக புதியவன். தாம்பரம் மாநகராட்சியில் மக்கள் பிரச்சனை சரி செய்ய முடியவில்லை. கவுன்சிலர்கள் அரசியல் அதிகமாக உள்ளது. வருகின்ற மாநகராட்சி தேர்தலில் நடக்கும் ஆட்சி மாற்றமே மக்கள் எழுச்சியின் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அமைச்சர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் வம்சாவளியை சேர்ந்த டாக்டர் மஞ்சு பிரியா மாரிசாமி தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் தாம்பரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். இதில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் முன்னிலையில் புதிய உறுப்பினர்கள் கட்சியில் இணைந்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சரத்குமார், தாம்பரம் மாநகராட்சியில் மக்கள் பிரச்சனையை சரி செய்ய முடியவில்லை. கவுன்சிலர்கள் அரசியல் அதிகமாக உள்ளது. வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளராக முதலமைச்சர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய தொண்டர்கள் முழு வீச்சில் பணியாற்ற வேண்டும் என அழைப்பு விடுத்தார். இந்த இணைவு விழாவில் கட்சியின் மாநில, மாவட்ட மற்றும் உள்ளூர் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 500க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் கட்சியில் இணைந்தது தாம்பரம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் அமைப்பு வலுப்பெற்று வருவதற்கான முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சரே ஆகினாலும் கீழே இருக்க சில அடிப்படை வசதிகளை செய்து முடிக்க முடியல. என்ன காரணம்னா அங்க கவுன்சிலர்களாக உக்காந்துட்டு அவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எல்லாருமே இன்னைக்கு இணைஞ்சிருக்கீங்க. அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகின்ற மாநகராட்சி எலெக்ஷன்ல தலைவர் அவர்கள் யாரை கை காட்டுறார்களோ அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தலைவர் அவர்கள் முதலமைச்சராக ஆயிட்டாங்க. ஆனா அவருக்கு இவ்வளவு உழைக்கிறாரு, இவ்வளவு செய்யறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம அவருக்கு திருப்பி செய்ய வேண்டிய கடமைகள் இதுதான். ஏன்னா அப்பதான் நம்ம மக்களுக்கு முறையாக வரி பணமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது முழுமையாக போய் சேரும். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து வருகின்ற காலத்தில் ஒற்றுமையாக செயல்படுங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டோம், நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஏது இருக்கும்லாம் நினைக்காதீங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் போலதான் இங்க அத்தனை பேருமே நாங்க பழகுவோம். அதனால எந்த ஒரு குறை நிறைய இருந்தாலும் நீங்க